ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்குது ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும். இந்த படம் பார்த்தோன்னா ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. அது ரிலீஸ் ஆகலை. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்த்தோம், ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். இப்போயும் வரல. இப்படியே ஒரு குழப்பமாக போயிட்டுருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி ரொம்ப அழுத்து போயிட்டாங்க. என்னப்பா ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வரத்துக்கு இத்தனை மாசமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எப்போதான்ப்பா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டைம்ல மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வரத்துக்கு 48 நாட்கள் ஆகும். அதை 18 நாட்களாக குறைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். குறும்படங்களுக்கு 3 நாட்களுக்குள் சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படும் என கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினார்கள். அதுக்கு பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள், மத்திய ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சட்டப்பூர்வ அமைப்பான திரைப்பட தணிக்கை வாரியம் திரைப்பட சட்டம் 1952, திரைப்பட தணிக்கை விதிகள் 2024 மற்றும் தொடர்புடைய வழிகாட்டுதலின் கீழ் மக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக திரைப்படங்கள் தணிக்கை செய்கிறது. இந்திய இறையாண்மை மற்றும் ஒற்றுமை, பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, நாகரிகம், ஒழுக்கம் போன்ற சட்டப்பூர்வ அம்சங்களை மீறும் வகையிலோ, அவதூறு, நீதிமன்ற அவமதிப்பு அல்லது குற்றத்தை தூண்டுதல் போன்றவை இடம்பெற்றாலோ மட்டுமே காட்சிகளை நீக்குவதற்கு அல்லது மாற்றி அமைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 71,963 படங்கள் தணிக்கை செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திரைப்பட சட்டம் வகை செய்கிறது. இந்த சூழல்களில் நீதிமன்ற உத்தரவுகள் செயல்படுத்தப்படுகின்றன என்று கூறியுள்ளார். இப்போ இதனால ஜனநாயக டீம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, சென்சார் போர்டையே அணுகி அவங்க சான்றிதழ் அவங்கள்ட்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நீதிமன்றத்தில் போட்டிருக்க வழக்கு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு நம்ம நேராக சென்சார் போர்டையே அணுகி நம்ம சர்டிஃபிகேட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஜனவரி 9லேருந்து ஒரு கேஸ் போயிட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தணிக்கை வாரியத்தில் அவங்க மறு ஆய்வுக்கு அமிச்சு அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு 20 மினிட் கிட்ட கட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே கட் பண்ணியே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் அவங்க கேஸ் போயிட்டே இருந்துச்சு. ஒரிஜினல் ஃபைல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா கேஸ் போயிட்டே இருந்துச்சு. இப்போ படத்தில் 3 மணி நேரம் கரெக்டாக இருந்துச்சு. 3 மணி நேரத்தில் 20 நிமிஷத்தை கட் பண்ணிட்டு படம் அந்த நியூ வெர்ஷன் பார்த்தோன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனநாயகம் டீமில் பிப்ரவரி 20ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மற்ற ப்ரொடியூசர்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதிக்குள்ளே படம் ரிலீஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக வேலையை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகம் டீமில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஆல்ரெடி கேஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வித்ட்ராவல் பண்ணணும். அது மாதிரி நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனநாயகம் படம்னால என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற படங்கள் எல்லாமே டேட்டை மாற்றிட்டே இருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை டேட்டை சொல்லாமல் அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ ஜனநாயகம் படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற படம்லாம் டேட்டை வச்சிருவாங்க. அதனால மற்ற ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக போயிட்டு இருக்கு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் நடித்த LIK லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படம் பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. தள்ளி வச்சிருக்காங்க டேட்டை. இப்போ ஜனநாயகம் படம் இந்த டேட்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மற்ற படத்துக்கெல்லாம் கரெக்டான டேட் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு குழப்பம் இருக்காது. ஏன்னா இப்போ திடீர்னு நம்ம அந்த டேட்டை சொல்லிட்டு அந்த டைமில் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெரும் லாஸ் வரும். அதனால எல்லாம் ஒரு குழப்பமாக போயிட்டு இருக்கு. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த LIK படமும் டேட்டை தள்ளி வச்சிருக்காங்க. பார்ப்போம். ஜனநாயக படம் எப்படியும் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற ப்ரொடியூசர்கள் எல்லாருமே இதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்குமே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. கண்டிப்பாக 20க்குள்ளே ரிலீஸ் ஆகிரும். அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சு தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அவர் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜனநாயகம் படத்துக்காக யாரெல்லாம் தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.